நீங்களும் கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன லாஸ் இருக்குது அப்படிங்கிற 2 விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ லென்த்தியாக போச்சுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப போர் அடிச்சிடும்ன்றதுனால நான் 10 மினிட்ஸ்க்குள்ளே கவர் அப் பண்ண நினைக்கிறேன். சப்போஸ் கவர் பண்ண முடியலன்னா பார்ட் 2லையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கார்மெண்ட்ஸில் வேலை கிடைக்கும், எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், இல்லை ஃப்ரெஷருக்கும் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நான் இதில் இப்போது ஷேர் பண்ண போகிறேன். அப்படி கிடைச்சா என்ன ஒர்க்கு பண்ண வேண்டியது வரும்ன்றதும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கார்மெண்ட்ஸில் போய் ஜாயின் பண்ணுறப்பவே ஃபஸ்ட்டு டேவே வந்து அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி. நீங்கள் வீட்டில் தைச்சிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க. அப்படி சப்போஸ் எதுவும் உங்களுக்கு தைக்க தெரியல அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஹெல்ப்பர் ஒர்க் கொடுப்பாங்க. ஹெல்ப்பர் ஒர்க் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோ ட்ரெஸ்ஸோ தைக்கிறோம், அதில் வந்து எக்ஸ்ட்ரா நூல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு அவங்க தைச்சிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது, அதுதான் ஹெல்ப்பர் வேலைன்னு சொல்லுவாங்க. ஸோ குவாலிட்டி செக்கர்னால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப் கரெக்டாக இருக்கா, சாம்பிள் பீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சாம்பிள் பீஸ் மாதிரியே நம்ம வந்து ஒரு 400 பீஸ், 500 பீஸ், 1000 பீஸு, 5000 பீஸ் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சாம்பிள் பீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சாம்பிள் பீஸை வந்து வச்சுட்டு நம்ம அதே மாடலில் தைக்க போகிறோம், அவ்வளோதான். கார்மெண்ட்ஸில் எல்லாம் இப்படி தான், எல்லா கார்மெண்ட்ஸ்லையும் இப்படி தான். பெரிய கார்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, சின்ன கார்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க காட்டிடுவாங்க, சாம்பிள் பீஸ் முன்னாடி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு தச்சு அனுப்புகிறாங்களா டெய்லர்ஸ்லாம், அங்கே கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற டெய்லர்ஸ் தச்சு அனுப்புறது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு அதே ஷேப்பில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க. எந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதை செக் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது பாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறது தான், அது மட்டும் தான் வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நூல்லாம் இருக்கும், அதெல்லாமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, அது கொடுப்பாங்க. அப்படியும் இந்த 2 வேலையும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அயர்ன் பண்ணுறது. அயர்னிங்கில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக இருக்கும், அதை வந்து நம்ம அயர்ன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால தைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வீடியோ நான் இன்னொன்று ஷார்ட் கிளிப்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு கீழே நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை செக் பண்ணிங்கன்னா தனித்தனி செக்ஷனுக்கு என்னென்ன வேலை ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் அதில் சொல்கிறேன், அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு கார்மெண்ட்ஸில் பேசிக்காக என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஹெல்ப்பருக்கான வேலை இவ்வளோ தான், தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்து என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில கார்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கட்டிங் எல்லாம் பண்ணி வந்துடும், நம்ம ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஸ்டிச்சிங்க்கும் நம்ம நிறைய ரொம்ப தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸான டெய்லராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை ஒரு மாதம் நீங்கள் தச்சு பழகினீங்கன்னா கூட போதும், நீங்கள் வந்து டெய்லராக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹெல்ப்பரோட டெய்லருக்கு தான் வந்து அதிகமான சம்பளம், அதாவது ஒரு நாளைக்கு 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு சின்ன குட்டி கார்மெண்ட்டாக இருந்தால் கூட 400 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அதனால் டெய்லர் வேலை தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஹெல்ப்பர் வேலைக்கு போகாதீங்க. ஏன்னா ஹெல்ப்பர் வேலைக்கு போனீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் நிற்கிற மாதிரி வரும், டெய்லர் வேலை நீங்கள் உட்காந்து செய்கிற மாதிரி வரும். டெய்லர் வேலையிலையும் நிறைய ரிஸ்க் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுப்புலேயே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தச்சு காட்டுவாங்க, அவங்க எப்படி தச்சு காட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தைக்கணும். மாஸ்டர்ன்ட்டு இருப்பாங்க, அவங்க வந்து எல்லா டிசைனும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து தைக்க ஒரு மிஷின்லேயும் உட்காந்து ஒருத்தருக்கும் என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோ ஒன்றும் ஹார்ட் ஒர்க் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 1 வீக் அப்புறம் நம்மளுக்கு வந்து பழகிரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவருக்கு டார்கெட் வைக்கிறது, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ பீஸ் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வைப்பாங்க. நீங்கள் எந்த பீஸ் தைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் தைக்க சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து வேறு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. பெரிய கார்மெண்ட்டாக இருந்தால், சின்ன கார்மெண்ட்டாக இருந்தால் எல்லா வேலையும் வாங்குவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய கார்மெண்ட்டாக போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஷர்ட்டு வச்சு சொல்கிறேன் பாருங்கள். ஷர்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ அதனால் ஷர்ட்டு வச்சு சொல்கிறேன். நிறைய பேர் ஷர்ட்டோட கார்மெண்ட்லாம் சேர்றதுக்கு பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப ஈஸி ஷர்ட்டு தைக்கிறது. ஷர்ட்டுன்னா அதோட ஃபுல் பார்ட் நம்மளை தைக்க சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து இப்போது நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் பட்டன்லாம் மாட்டுறோம், காலர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் கஃப் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கஃப் அட்டாச் பண்ணுறது, அதை வந்து கினாரின்னா இந்த இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு தையல் போட்டிருப்பாங்க, அந்த தையல் போடுறது, அப்புறம் வந்து அந்த ஜாயின் பண்ணுறது, அதில் ஒரே ஒரு ஃபில்ட்டு வரும், அந்த ஃபில்ட்டு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து
காலர் இருக்கு இல்லைங்களா, காலர் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு தையல் மட்டும்தான் போடுற மாதிரி வரும். அதுவும் அந்த மாஸ்டரே சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து தனியாக கற்றுக்கிட்டு போயிட்டு தைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இது வந்து சின்ன கார்மெண்ட்ஸ்லேருந்து பெரிய கார்மெண்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, நான் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும், வீட்டில் சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, கார்மெண்ட்ஸில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ தாராளமாக போகலாம். 1 ஹவருக்கு எத்தனை பீஸ் அடிக்க சொல்லுவாங்க மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த அவங்களோட ஒர்க்கை பொறுத்து மினிமம் 60 பீஸ்லேருந்து 120 பீஸ் வரைக்கும் அடிக்க சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு வந்து பழகிடும். ஸோ ரொம்பவே ஈஸி தான் இது. இந்த அளவுக்கு நீங்கள் டைலரிங் தெரிஞ்சிருந்தால் போதும். ஒரு 15,000 வரைக்கும் சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். 15,000த்தில் இஎஸ்பிஎஃப்லாம் பிடிச்சிருவாங்க. அது எப்போ இந்த கணக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேலரி போடுவாங்க. பட் அதில் 2,000 ரூபாய் அப்படி பிடிச்சிட்டு வருவாங்க 3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கி அவங்க வந்து பிஎஃப்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறப்பவே ஆதார் கார்டும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் வாங்கிப்பாங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 மந்த் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சேலரி வந்து போட்டுருவாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இதோட சைடு எஃபெக்ட் பேட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். 8 மணி நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் பீஸ் அடித்து தான் ஆகணும். அடிக்கலைன்னா அவங்க திட்ட தான் செய்வாங்க. ஸோ எந்த வேலைக்கு போனாலும் எல்லாமே கஷ்டமான ஒர்க்கு தான். ஸோ இதுவும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பழகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி. நம்ம வந்து 1 வருஷம் 6 மாதம் வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து புதுசாக போயிட்டு ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக நீங்கள் போங்க, வீட்டிலலாம் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வழியில் சம்பாதிச்சிட்டே இருக்கணும். அதாவது நல்ல வழியில் நம்ம சம்பாதிச்சிட்டே இருக்கணும். சும்மாலாம் இருக்கக்கூடாது. லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ கார்மெண்ட்ஸு வேலை ஊனம் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் அவங்க வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, எவ்வளோ பீஸ் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதே பீஸாக நீங்கள் தைக்கிற மாதிரி வரும். எவ்வளோ பீஸ் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க சொல்கிற பீஸை நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணோன்னா டார்ச்சர் செய்வாங்க. ஸோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 4-5 வாட்டியாவது வந்து கேட்பாங்க, எத்தனை பீஸ் அடிச்சிங்க சொல்லி கேட்பாங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு செகண்டும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காதாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அடிக்க சொல்கிற அந்த டார்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு எனக்கு பிடிக்காத விஷயம் அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து சின்ன கம்பெனியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க வந்து 1ஆம் தேதிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 7ஆம் தேதிக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வேலை விட்டு நிற்கிறீங்கன்னு சொல்லாமல் நின்ட்டிங்கன்னா கூட, இல்லை சொல்லிவிட்டு நின்னா கூட அந்த சேலரி என்ன பண்ணுவாங்க, இழுத்தடிச்சு தான் கொடுப்பாங்க. ஒட்டுமொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. டைம் சொல்லுவாங்க. ஸோ அதே நீங்கள் பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்கே போட்டுருவாங்க. நீங்கள் அந்த வேலையை விட்டு நிற்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்க்கு வந்து காசு சேர்ந்துடும். இதுதான் நம்மளுக்கு வந்து சின்ன கம்பெனிக்கும் பெரிய கம்பெனிக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எந்த கம்பெனிக்கு இங்கே போகிறதா இருந்தாலும் பீஸ் ஒர்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த பீஸ் ஒர்க்கை நம்ம அடித்து தான் ஆகணும். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. பீஸ் ரேட்டு மட்டும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. அதில் வந்து நிறைய ஏமாற்றுவாங்க. நம்ம வந்து நல்லா தைச்சிருப்போம், நல்லா நம்ம திருப்தியாக தைச்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து 1000 குறை சொல்லி அதில் வந்து காசு கம்மி பண்ணி கொடுக்குறது தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால் பீஸ் ரேட்டுக்கெலாம் நீங்கள் ஒத்துக்கவே கூடாது. ஸோ 10 பீஸ் அடித்தா இவ்வளோ, 100 பீஸ் அடித்தா இவ்வளோ, 50 பீஸ் அடித்தா இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கார்மெண்ட்ஸ்லேயே போய் தைக்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள இடத்துல வந்து ரொம்ப சீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பீஸ் ரேட்டுக்கெல்லாம் ஒத்துக்கக்கூடாது. பீஸ் ரேட் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு கார்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதிலே பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்மெண்ட்ஸ்லாம் பெரிய கார்மெண்ட்டாக இருந்தால் நம்ம எப்படி போகிறது வர்றது, அதுக்கே நிறைய செலவாகுமே அப்படின்னு யோசிப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பஸ்ஸே இருக்கும். ஸோ அந்த பஸ்லேயே நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்படியும் இல்லைன்னா இப்போ கலைஞர் அவங்களுடைய திட்டத்தில் வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க லேடிஸ்க்கெல்லாம். ஸோ ஜாலியாக வந்து நம்ம ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு டைமிங் தெரிஞ்சுட்டு ஃப்ரீ பஸ்ஸில் வந்துடலாம். எல்லா இடத்துக்கும் அவங்க லோக்கல் பஸ்லலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் நிறைய கார்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தெரிஞ்சுக்கோங்க. லேடிஸ்க்கு தெரியாத விஷயம் கிடையாது. நிறைய பேர்கிட்ட கேளுங்க, பேசுனீங்கன்னா தான் எங்கே இருக்குது கார்மெண்ட்ஸ், என்ன தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ கார்மெண்ட்ஸ்க்கு சேர்றதுக்கு முன்னாடி போய் கேட்குறதுக்கு முன்னாடியே அதோட டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் வெளியே வருவாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நல்ல டீட்டெயிலாக சொல்லுவாங்க.
ஸோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதை நான் அடித்து சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஒரு வாரம் நம்மளுக்கு வந்து அது செட்டாகவே ஆகாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு செட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாதம் ஒர்க் பண்ணி பாருங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். நம்ம இங்கே வந்து கண்டினியூ பண்ண போகிறோமா, இல்லை செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ மினிமம் ஒரு 10,000 ரூபாயிலேருந்து சேலரி நல்ல சேலரி தான். ஸோ லேடிஸ்க்குலாம் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த மாதிரி ஒர்க் போனீங்கன்னா. ஸோ போகணுன்னு நினைக்கிறவங்க, கார்மெண்ட்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நம்ம வந்து கார்மெண்ட் ஸ்கூலில் டெய்லருக்கு என்ன ஒர்க்கு, ஹெல்ப்பருக்கு என்ன ஒர்க்கு, டெய்லரிங்கில் என்னென்ன வரும், ஹெல்ப்பருக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதில் எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்து முக்கியமான விஷயங்களை நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.